ஆட்டு பித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டு பித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. உன் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவிட்டாயாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டார், அதை பார்த்தவள் உன்னிடத்தில் கீதை கேட்டார். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இனி நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவிட்டாயாரோ ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவிட்டாயாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா. Hello.
என் தெய்வமே தெய்வமே இறைவா தெய்வமே ஆண்டவா தெய்வமே 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 இறைவா 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 கண்ணுகான் உலகான் கண்ணுகான் உமையால் வாதம் கனிதூபம் காசிநாத புல்லகேரையோத்தியாண்ட புறபலந்தலை தேரிலையோ அன்ன வைதல்மை தேடி இந்த அழகின்ற காசிநாதா கங்காதர ஐயோ காசிநாதா கங்காதரா தேவி இவனே தெய்வமே 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 இந்நகர் தனித்து வாழ்க ராதா செல்வியே இந்நகர் தனித்து வாழ இந்நகர் தனித்து வாழ்க என் மனம் பொறுக்கவில்லை ஐயோ சிவமே சிவமே ஆ ஆ இந்நகர் தனித்து வாழ இந்நகர் தனித்து வாழ என் மனம் பொறுக்கவில்லை ஐயோ ஐயோ தெய்வமே 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 எங்கு சென்று தேடிடுவேன் எந்த பொய்யன் மன்னவரே எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயிர் மன்னவனே எங்கு சென்று தேடிடுவேன் எந்த பொய்யன் மன்னவரை பந்தமுள்ள எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயிர் மன்னவனே எங்கு சென்று தேடிடுவேன் மன்னா பந்தமுள்ள பண்ணி கேட்ட அதுள்ள பதி சென்றேன் எங்கு சென்று தேடிடுவேன் எந்த பொய்யன் அவனே எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயிர் மன்னவனே எங்கு சென்று தேடிடுவேன் எந்த பொய்யன் மன்னவரை பந்தமுள்ள பண்ணி எந்த உயிர் மன்னவனே நல்லுயிர் மன்னவனே எங்கே சென்று தேடிடுவேன் நல்லுயிர் மன்னவனே எங்கு சென்று தேடிடுவேன் அந்த வேதி சென்று அரசற்குள்ள வேதி பார்த்தேன் அந்த வீதியிலே
கண்டனத்தியே இறைவா 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 சென்றேன் 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 ஐயா உயிர் மனதமனே எங்கு சென்று தேடிடுவே எங்கும் நிறைந்த இறைவா இன்னும் திருவிளையாடல் நல்லவர்களுக்கெல்லாம் துன்பம் என்று அல்லல் படும்போது நீ கல்லாக காத்திருப்பது நீதியா இல்லை தருமா நீதிக்கெல்லாம் அழைத்தந்தும் நேருக்கெல்லாம் உயிர் தந்ததை உலகாண்ட எழுதருவமான சொல்லி மெய்யாக வைத்து மாமுனிவர் மண்ணை பறித்தார் மனது மக்கள் எல்லாம் விற்கும்படி செய்தார் இறைவா ஒரு சச்சக்கரவத்தின் மைந்தனால் ஒரு நாவிலாட்பட்ட கடனுக்காக மனைவி பிரிந்து மகனை பிரிந்து நாடு நகரெல்லாம் பிரிய வைத்தார் இறைவா மக்களை காக்கும் பரமத்தாயாளா வெண்டையை தூக்கி விசத்தை உண்டா விமல தேவா எங்கள் கோலத்தை ஒருவரை கண்ணால் பார்க்க முடியவில்லைவா நீ தனித்த மாறினாலும் அவர் மகன் என்றைக்கு மாறாமல் இருக்க வேண்டும் ஐயா நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நினைத்ததிலே நடந்ததும் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ மாறுகின்றது எத்தனையோ பாதி நடக்கும் சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது காதல் கதையில் பாதி நடக்கும் தந்தை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது ஒன்றாய் வந்து மயங்குகின்றது நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ எழுந்து நின்று காதல் கொண்டது அங்கு துணைக்கு வந்து துயர் துடைக்க கிழமை துள்ளி எழுந்து நின்று காதல் எழுந்தது குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை எழுந்தது இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் கொண்டது குடும்ப நிலையும் இது என்றும் கடமை என்பது காசை முதல் கங்கை வரை அழகிறேன் தான் இருந்த இடத்தில் நின்றது காசி முதல் கங்கை வரை அழகிறேன் மண்ணு முகம் காணாமல் பாடுவேனையா என் வல்லர் முகம் காணாமல் பாடுவேனையா மாறுகின்றது எத்தனையோ துணைக்கு வந்து துயர் துடைக்க கடிக்கொடியாய் நடையிலிருந்து தவித்தது ஒன்று அது துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று கடிக்கொடியா
துயத்துடைக்க நின்றது உண்டு இதற்கெதிரான் என்று சொல்லி யார் நினைப்பதோ இதற்கெதிரான் என்று முன்பு யார் நினைத்தது இதற்கெதிரான் என்று சொல்லி யார் நினைப்பதோ அது இங்கு வந்து முடியும் யார் வருவதோ அது இங்கு வந்து முடியும் என்ற யார் வருவதோ தன்னிட மாறுகின்றது எத்தனையோ என்று நினைத்ததிலே நடந்ததும் எத்தனையோ தன்னிட அந்த குளித்து நன்றி. கே சத்யகீர்த்தியாக நடிக்கும் எஸ்பி கோட்டையைச் சேர்ந்த ஐயா எஸ்பி காளிமுத்து அவர்களுக்கு சிம்மகிரி வம்ச பங்காளிகள் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கும். எனக்கு பொன்னாடை போற்றி பெருமைப்படுத்திய நமது கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். அந்தனர் குளித்து காலகண்ட பகவான் என்று ஒளிவரைக்கு சொந்தமான புரிய பெற்றோம். தரகரி என்ன கோரினார் எனக்கு தரகு சம்பளம் 16,000 கொடுவிட்டு கேட்டார். ஆம் சுவாமி, நாடு இழந்து நகரெல்லாம் இழந்தும் கொண்ட மனைவியும் பெற்ற பிள்ளை மிக்க வீதி வீதியாக அழுகிறோம். அது சமயம் என்னை பெற்றாபத்து கொடுங்கள் என்று கேட்டேன். அமைச்சே, உங்களுக்கு ஒருபோது வெட்டி கொடுக்க என் மனது இறங்கவில்லை என்று தன்னைத்தானே காசிமாநகர் அடிமையாகிவிட்டது. அன்று பிறந்த மன்னரை இன்று வரை தேடி வருகிறேன். ஒரு முறை தேடி வருகிறேன், காசியில் தேடி வருகிறேன். காசியில் வாழ்கின்ற பெரிய தாய்ப்பாரே அண்ணனை பார்த்தே கல்லா அரிசந்திர மன்னரை பார்த்தே கல்லா ஹரிச்சந்திர மன்னனை பார்த்தீர்களா? காசியில் வாழ்கின்ற தாய்ப்பாரே அண்ணனை பார்த்தே கல்லா ஹரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா? காசியில் வாழ்கின்ற பெரியோரு தாய்மாரே அண்ணனை பார்த்தீர்களா? ஹரிச்சந்திர மன்னனை பார்த்தீர்களா? காமுனி கடற்கேட்ட காசி வந்தார் என்று காமினி மாதவேட்ட கடலை தந்தார். ஐயா 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 மாமுனி அந்த மாமுனி மாமுனி கடற்கேட்ட காசி வந்தார் என்று காமினி மாதவேட்ட கடலை தந்தார். மாமினி கடல் தீர்க்க மன்னன் வந்தா, அந்த மாமினி கடல் தீர்க்க மன்னனும் வந்தா. தரகார் கூலிக்காக அந்த தரகர் கோழிக்காக இறைவா 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 தரகார் கூலிக்காக தன்னை விட்டார். தவணை தவறாமல் கடன் கொடுத்தார். தவணை தவறாமல் கடன் கொடுத்தார் என்று காசியில் பார்த்து கருமாறு தாய்மாரே அண்ணனை பார்த்து கல்லா ஹரிச்சந்திர மன்னரை பார்த்து அண்ணனை பார்க்க மன்னம் துடிக்கின்றது. எங்கள் மன்னரை காணகங்கள் அழகின்றதோ அண்ணனை பாசமின்றி அளித்தேந்தது, இந்த மன்னரின் பாசம் இங்கு பிரித்தெறிந்தது. அண்ணனை பார்க்க மன்னம் துடி
அலைந்தும் காணவில்லை என்று காசிகள் பார்க்கின்ற பெரியோரு தாய்மாரே மன்னரை பார்த்தீர்கள் ஹரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்கள் இங்கே மன்னரை ஆலயங்கள் தோறும் நன்றிங்க ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை நடத்திடுமே அதற்கெல்லாம் ஆயுதலை வரை மக்களுக்கெல்லாம் அன்ன சக்திகள் எல்லாம் கட்டி வைத்தோமே வரும் மக்களுக்கு கூலியை குறைத்தோமா குறமறைக்காதித்தோமா வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கியதற்காயிரமா இப்படியெல்லாம் சோதித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே ஒத்தையடி பாதையிலே இந்த சனம் ஒரு சனம் தொங்கிலே என்று அமைப்பிலே வந்த இறைவா ஒத்தையடி பாதையில் ஒரு சன்னம் தொங்கையில் ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிரும் உசிறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில ஊரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு பாசமுள்ள மனிதர்கள்லாம் வாழுகின்ற ஊர் ஏது ஒத்தையடி பாதையில் ஊரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோடு உசிரும் உசிறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோடு மனசு வேண்டும் சங்கடங்கள் வீர வேண்டும் சடங்கள் எல்லாம் கூட வேண்டும் சங்கடங்கள் தீர வேண்டும் முத்துராமலிங்கபுரம் மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் அரண்மனை ஒத்தையடி பாதையிலே ஊரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு மன்னாசை மன்னாசை பிடித்தவர்தா மணக்கோட்டை அமைத்தவர்தா பெண்ணாசை கொண்டவர்தா பேராசை பிடித்தவரோ அள்ளி அள்ளி தந்தவரா பாடுபட்ட நேசத்தில் பல பேர் போட்டிடுவார் பையந்தமிழ் காவியத்தை எடுத்துரைத்தேன் காளிமுத்து பையந்தமிழ் காவியத்தை எடுத்துரைத்தேன் காளிமுத்து ஒத்தையடி பாதையில் ஒரு சனம் தொங்கையில் ஒத்தையா போகுதம்மா என்னோட உசரு உசரு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட
இறைவா என்னோடும் மனது திலகம் என்னோடும் மனது. உலகத்தில் மனிதனின் பணம் இருந்தால் தான் மதிப்பார்கள், பணம் இல்லை என்றால் நாம எல்லாம் குப்பையிலே தள்ளிவிடுவார்கள். வசதியோடு இருந்தால் இவர் எங்கள் பெரியப்பா, இவர் எங்கள் சித்தப்பா என்று கூறுவார்கள். வசதி இல்லை என்றால் தம்பி இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் யாருன்றே தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய உலகம் நமது உலகம்தான். அதுக்குத்தான் பணத்தை பந்தையிலையும் குணத்தை குப்பையிலையும் வந்து விட்டுருக்கான். பணம் பந்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதர் இல்லை, பிழைக்கும் மனிதர் இல்லை. பணப்பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாது. ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாது. ஒன்னும் தெரிய ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத உலக எந்த நாளும் மனிதரால் மதிக்க மாட்டான். பணப்பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆலையானை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்வதெல்லாம் நிகழுமோ. ஆலையாலை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான். ஆலையானை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்வதெல்லாம் நிகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, நேர்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லையே. ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, இதை எண்ணி பார்த்து நடக்காத அடைவாங்களே. பணப்பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. உன்னால் முடிந்த நிலையடைந்தோல் நிறைய பேர்கள் உண்டு, அவர் உனது நிலை தான் ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் முடிந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர் உனது நிலை தான் ஒதுங்குவார்கள் கண்டு. மன்னார் அவரை மதித்து நேயும் துணியும் நேயும் கொண்டு, மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, மன்னார் அவரை மதித்து நேயும் துணிவு நேயும் கொண்டு, உலக எந்த நாடும் மனிதராக மதிக்க மாட்டார். பணப்பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணப்பந்தியிலே குணங்குப்பையே. உலகத்தில் எத்தனையே மலை இருக்கலாம், அந்த கோட்டையில் ஒரு ஆலமரம் அமைவது அருதாவுள்ள இடம் ஐயா. கோட்டையிலே
கூட கட்டும் ஒரு மாடப்புறாம் கட்டிய கூட்டினிலே உறவுடனே கணிந்திருக்கும் ஒரு சின்ன புறா கணிந்திருக்கும் ஒரு வண்ண புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா காட்டிய கூட்டு நில உறவுடனே அது கணிந்திருக்கும் ஒரு சின்ன புறா கணிந்திருக்கும் ஒரு வல்லபுறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா மரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கண்ணு கடலில் படகை விட்டு கரை கிடந்தது மாவாங்க கிளையை விட்டு கடலில் படகி விட்டு கரை கடந்ததமா வாழ்ந்த கிளையை விட்டு மன்னமல காது பணமய காலையில் விழுந்து வெள்ளப்புறாவில் செயலாரே கடந்ததமா ஒரு வல்லபுறா அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா உள்ளவர் வீட்டுக்குள்ள உறவுடனே வந்தால் உறவுடனே வந்து பிரிவு வரும் உறவுடனே வந்த பிரிவு வரும் உள்ளவர் வீட்டுக்குள்ள உறவு வரும் வந்தால் உறவுடனே வந்து பிரிவு வரும் கள்ளப்புறாவே செயலாரே கணிந்ததமா ஒரு நல்லபுறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கட்டிய கூட்டினில்ல உறவுடனே வந்து கணிந்திருக்கும் ஒரு சின்ன புறா கணிந்திருக்கும் ஒரு வல்ல புறா நன்றிங்க நன்றி நன்றி பார்த்தா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் ஆத்தா ஆத்தா ஈஸ்வரி அருளங்கு நாயகி முத்தால அருமனாகவே விளங்கு நாயகினேய எந்த ஊரில் விளங்கும் நாயகினேய ஆத்தா ஈஸ்வரி நெருக்குடையில்
ஆதரானவன் அங்கு நேர்த்தியோடு நோம் பிறந்த அருளை தருபவன் அம்மா 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 நெடுக்கொடியில் இறைவா நெடுக்கொடியில் அடிக்காசு ஆதரானவன் அங்கு நேர்த்தியோடு நோம் பெறும் அருளை தருபவன் இளஞ்சமோடு ஓடு நீங்க என்று பாடி வரவே அன்னி தமிழ் முரகனே பாடுபாட்டவன் இந்த கருணையுள்ளம் கொண்ட இந்த முத்தாலம்மரே இந்த கருணையுள்ளம் கொண்ட தெய்வம் முத்தாலம்மரே பார்த்தா ஆத்தா ஆத்தா ரசாதா பார்வைக்கு தடகுதான் ஆத்தா மேதா பார்வைக்கேத்த அழகுதான் நான் கண்கள முளைக்க வேறு தலைய சோமபவன் அங்கு காடு முல்லை மேடுகள் கலனிதான் அத காடு மலை என்றும் இங்கு தேடி வந்தவன் கண்கள முளை இறைவா கண்கள முளைக்காவே தலைய சோமபவன் நான் காடு மலை மேடுகள் கலனிதான் வாசம் தேடி வந்தவர்க்கு அள்ளு தருபவன் இங்கே வாசல் தேடி வந்தவர்க்கு அள்ளி தருபவள் வாசம் தேடி வந்தவர்க்கு அள்ளு தருபவன் இங்க வறுமை போக்கு அது கொடுப்ப மகா வல்லவன் முத்தாராம வறுமை போக்கு அது கொடுக்கும் மகா வல்லவன் பார்வதி அம்மா தாயே பார்வதி கண்ணுக்கு மேல் முழக்கமிட்டு பாட்டு செய்யவே நான் காலமெல்லாம் முத்தாரம் பாட வந்தேன் கண்ணு தமிழ் பார்வையிலே உன்னை கண்டேனே நான் காணமெல்லாம் வணங்கிடவே உன்னைய தொழுதேனே கண்ணுக்கு மேல் முழக்கமிட்டு பாட்டு செய்யவே நான் காலமெல்லாம் தெய்வத்தையே பாட வந்தேன் எட்டு திசை புகழ் மனக்கு முத்ராமலுகவோ எட்டு திசையும் புகழ் மணக்கும் இந்த ஊரையே எட்டு திசை புகழ் மனக்கு ராமராமவா இந்த எஸ்பி கோட்டை காணி முத்து தந்த கவிதையே இந்த எஸ்பி கோட்டை காணி முத்து தந்த கவிதையே ஆத்தா ஆத்தா மகளே அருமந்தரிகளே அரியம தெய்வமாகவே எந்த ஊரில் பேர் விளங்கும் முத்தாலம் எந்த ஊரில் பேர் விளங்கும் முத்தாயமா எனது மன்னன் எங்க இருக்கின்றார் அந்த பொன்னாடி முகத்தை நாம் அவரை தேடி வருகிறேன் ஐயா தேடி வருகிறேன் தேடி தேடி கூறேன் அண்ணல்ல தேடி தேடி கூறேன் தேடி திரிகிறேன் அண்ணலை நான் தேடி திரிகிறேன் தேடி தெருந்தும் அடிச்சதி பத்து திரிகிறேன் அண்ண திசையாலே தேடி தெருந்தும் அடிச்சதி பத்து நாடி சூடாலையை ஓடி தேடி கூறேன் அண்ணல்ல தேடி தேடி குரடா உந்தனோர்வே குறியது பேசாவிட்டால் பாரடா தண்டத்தாலே பதைத்திட மாட்டுவே யாரடா பயலே யாரடா பயலே யாரடா பயலே அந்தமல்லிங் வந்து சஞ்சாரம் செய்தையே யாரடா பயலே பயலே யாரடா பயலே ஐயா பூதமான தெய்வங்களை பூஜித்து வரும் சாதுவை போல் சடைமுடியோடு மயானத்தில் உழவுகின்றாயே யார் நீ ஆண்டவா எனது பெற்ற தேசத்தில் மன்னரை தேடி என் அல்லால் பலம் அழிந்து தெரிந்த கண்கள் எல்லாம் பஞ்சடைந்து விட்டு கால்களெல்லாம் ஓய்ந்து விட்டதையா என்னை பார்த்து யாரடா பயனே போடா வாழா என்று தரைக்குறவாக என்ன ஐயா கூறுகிறேன் ஐயா கூறுகிறேன் சொல்
கோபத்துடன் பேசவே கோபத்துடன் பேச வேண்டாம். உங்கள் காலுக்கோ சரணமையா 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 ஐயா கோபப்பட வேண்டாமையா, உந்தன் காலுக்கு சரணமையா, உந்தன் காலுக்கு சரணமையா. ஐயா 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 ஐயா. என்னை யார என்று கேட்ட ஐயா எனதான் புள்ள காவல்காரா 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 ஐயா என்னை யார் என்று கேட்ட காவல்காரா 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 என்று கேட்ட எனதான் முள்ள காவல்காரா தீரணமா ஐயோ தீயாண்டே அந்தவா அது தீரணமா ஐயோ தீயாண்ட நான் திகழடி காண வேண்டி ஐயோ கவலரே ஐயா திரளாயோத்தி மலை திகழடி காண வேண்டி ஐயா திகழடி காண வேண்டி ஐயா 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 ஐயா. வேறொன்றும் இல்லை ஐயா வேறொன்றும் இல்லை ஐயா வெறுத்தோனை கொவிக்காதீர் ஐயா கவலரே ஐயா வேறொன்றும் இல்லை ஐயா, என்னை வெறித்தன்னை கோபிக்காதே காவலரே காவலரே ஐயா ஐயா ஐயா. வேறொன்று இல்லை ஐயா வெறுத்தானை கோவிக்காதே இந்த பாரெல்லாம் எங்கு வந்து ஆண்டவா இந்த பாரெல்லாம் எங்கு வந்து நான் பார்க்கலாம் என்று வந்தேன் ஐயா கவலரே ஐயா எனது 56 தேசத்தனமா மன்னரை அந்த உத்தம தெய்வத்தை முறை காண வேண்டும் ஐயா ஒரு முறை உங்கள் பொறுப்பாதம் தொட்டு கேட்கின்றேன் ஐயா. மன்னனை தேடி மயானத்திற்கு வந்திருக்கின்றாய். அரசன் வாழக்கூடிய இடமாய் உன் அரசனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும், அல்லது நாடு நகரங்களை சுற்றி பார்த்திருக்க வேண்டும். அதை விடுத்து மயானத்திலே வந்து மன்னனை தேடுகிறேன் சொல்கின்றாயே. உனக்கல்தயோத்தி மன்னன் உனதிங்கு வந்தனென்று கணத்துடன் உரைத்த பேர் யார்? கனலுறு சுடலை தன்னில்
கனலொரு சுடலை தன்னில் மனத்துடன் அவன் இருக்கும் ஐயா இந்த மனத்துடன் அவன் இருக்கும் மாறு நீர் கண்டதே எனக்கது தெரியன்றாய் எனக்கது தெரிய நன்றால் எம்பினால் பூவிக்கே அரசர்க்கெல்லாம் அரசன் 56 தேசத்தை மாண்டவன் ஆண்டவா ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி என்று புகழ்ந்து பேசுகின்றாயே அந்த அரசனை மயானத்திலே தேடி வந்ததாக கூறுகின்றாய் ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது மயானத்திலே தலைப்பிள்ளை மண்ணை போட்டு எடுத்துச் செல்லும் மந்திரவாதி போல் தெரிகிறது எதற்காக வந்தாய் ஏன் வந்தாய் ஒருபோதும் இல்லை ஐயா மாமுனி கடனுக்காக மாமுனியா யார் அவர் எந்த மாமுனி என்று கேட்கிறீர்கள் ஆமாம் அந்த விசுவாசையா கபுசிக்க மாமுனி கடனுக்காக ஆம், ஆம், ஐயா மாமுனி கடனுக்காக ஆண்டா ஐயா 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 மகாமுனி கடனுக்காக என் மன்னரெல்லாம் காசி வந்தா காமினி மாதை வேட்ட இறைவா காமினி மாதை வேட்ட இந்த சண்டாளம் கடன் தீர்க்க தரகம் கூலி ஐயா கடன் தீர்க்க தரகம் கூலி கடன் தீர்க்க தரகம் சாமியே அன்று கேட்க இறைவா சாமியே அன்று கேட்க சண்டாளம் சத்திய விட்டேன் தோட்டு நிதிதாந்து கொண்டேன் காணே காணே ஐயா 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 மாமன்களுக்காக எனது மன்னர் எல்லாம் காசி வந்து காவணி பாதை பெற்று கடந்திருக்க தரக்கூடிய ஐயா அந்த புத்தக தெய்வத்தை ஒருவர் மீண்டும் ஒருவர் பாதம் தொட்டு கேட்கின்றேன் ஐயா என் வாழ்வில் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கின்றான் ஒருவேளை எனது மந்திரியாகத்தான் இருக்குமா இதுவும் அந்த விஸ்வாமித்திர சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம் உண்மையிலே எனது மந்திரியானால் என்னை குறைத்து பேச ஒரு நாளும் பொறுத்து கொள்ளவே மாட்டான் ஐயா நெருப்பிலே விழுந்த புழுவாக துடித்து விடுவான் பேசி பார்க்கலாம் சன்னியாசி ஐயா யாரை தேடி வந்தேன் என்று சொன்னால் 56 தேசத்தன் மன்னரும் தன் ஆரம்பித்து பிரதாரம்பிச்சுக்காத 56 தேசத்தை மாண்ட சக்கரவர்த்தி செங்கோலேந்தி சிம்மாசனத்திலே வீற்றிருந்த மன்னன் தந்தாரமிட்டு பிரதாரம் கேட்காதவன் இல்லை என்று ஒருவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் மாபெரும் வல்லவன் சத்தியவந்தல் நீதிமான் நேர்மையுள்ளவன் வாய்மை தவறாதவன் அரசனை மயானத்தில் தேடி வந்தார் இருப்பதாக கூறினார்கள் ஐயா மதிகட்டவனை யார் அரசன் கொடுமைக்காரனவன் கேவலப்பட்டவன் வாக்கிலப்பட்ட கடமைக்காக பெண்ணுகளை தடுத்தருவாய் விட்டானே மோசக்காரனை நாசக்காரனை தேடி வந்தாய் ஆடுவிடு இவர் புயல் இவர் புயல் ஈமக்கிற காக்கு புயல் எனது 56 தேசத்தில் மன்னரை இந்த பாட்டை கட்டிவிட்டாரே முக்கன் மூர்த்தியே மூலப்பொருளே கைலாசநாதா இந்த பாட்டை கேட்டுவிட்டு இந்த பாடல் பாடவே விடார்
ஏதோ வார்த்தை அயோத்தி மானே கேட்டியோ உன் ஞாபகம் ஒன்று நடக்கவில்லை. இதே இடத்தில் உன்னை கழுத்தெடுத்து கொண்டு விட்டு என் உயிரை மாற்றிக் கொள்ள அந்த ஆண்டு காலம் அழுது பிறந்தாலும் ஆண்டாலும் ஒருபோது இடத்துக்கு வரமாட்டார். அன்னமிட்ட கைகளுக்கும் அன்பு செய்த கரங்களுக்கும் எங்களுக்கா இப்படியெல்லாம் வரணும்? இப்படியாப்பட்ட வாழ்ந்த எங்களுக்கு இந்த கதி ஆகிவிட்டது. நான் ஒன்றை கருத்தெழுந்து கொண்டு விட்டு என்ன தவறு செய்ய போறோமோ? ஒருவரை வேண்டாம் ஐயா, வேண்டாம். இதே எரி மயானத்தில் என் உயிரை மாற்றிக் கொள்ள போய் யாரையா என்னையே தடுப்பதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு உரிமையுடையவன் நான். ஐயா, இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்று நினைத்தவன். ஆண்டவா, நீ அழிந்தால் சத்தியம் நீதி நேர்மையெல்லாம் உலகத்தை விட்டு அழிந்து போய் அரசன் அரசன் என்று அழுது புலம்புகின்றாயே. ஆண்டவா, அந்த அரசனை பார்த்து என்ன செய்ய போய்? ஐயா, அந்த அரசரை பார்த்தால் காலமெல்லாம் அவர் பாதம் தொட்டு பணிபடி செய்து கொண்டே இருப்பேன் ஐயா. வேலை அவனை பார்க்க முடியாது போய்விட்டான். அப்படி ஒருமுறை பார்க்க முடியாவிட்டால் இதே எரி மயானத்தில் என் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன் ஐயா. உன் அரசனை நான் சொல்கிறேன் ஐயா, ஐயா. மயானத்தில் ஒருவன் பித்தனை போல் புலம்பிக் கொண்டிருக்கின்றான் ஐயா, அங்கு சென்று பார்த்தால் உனக்கு யார் என்று தெரிந்தேன். உலகத்திலே சத்தியம் நிலைத்திருக்கவில்லையே, நீதி நிலைத்திருக்கவில்லையே இறைவா, நீதி நிலைத்திருக்கவில்லை. நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் சத்தியம் சத்தியம் என்று சத்தியத்திற்காக போராடிய எங்களுக்கு எதற்காக இந்த சோதனை? நாடு நகரங்களை பறித்தாய், மனைவியையும் மகனையும் தெரு தெருவாக விலை கூற வைத்தாய். என்னையே ஒருவருக்கு அடிமையாக்கி மயானத்திலே வந்து பிணங்களை சுட்டெரிக்க வைத்ததெல்லாம் போதாதா? அவன் யாருக்கு என்ன தீங்கு செய்தான்? ஐயா, அவனுக்கு எதற்காக இந்த சன்னியாசி கோலம்? நான் இருக்கும் இந்த நிலையை கண்டால் அவன் இருக்கும் நிலையிலே தன் உயிரையை விட்டு விடுவானே. நிலைமையை நான் எப்படி சொல்வேன்? எப்படியாவது சொல்லி அவனை இறப்பிலிருந்து நான் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டுமே. சன்னியாசி, ஐயா, உன் அரசனை பார்த்தாய். உன் அரசன் உன் அருகிலே தான் இருக்கு. ஐயா, ஒன்றுமே தெரியவில்லை ஐயா. எங்கோலே தெரியாமல் ஆகிவிட்டது. சிம்மாசனத்திலே விற்றிருக்க வேண்டிய மன்னன் துடுகோலை ஏந்தி வருகின்ற பிணங்களை எல்லாம் தெரித்துக் கொண்டிருக்கின்றானே. முக்காலும் சத்தியமாக தெரியவில்லை ஐயா. தெரியவில்லை, தெரியவில்லை ஐயா, தெரியவில்லை, தெரியவில்லை ஐயா. அப்பனே சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரனாரே, இப்படி நீயும் வாழ ஏற்குமோ மந்திரி 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 என்னடா செய்திடுவே, என்னடா செய்வேனோ என்னுடைய சத்தியகீர்த்தி, என்னடா செய்திடுவே என்னருமை மந்திரியே, நாம் செய்ததுவோ முன்னதிந்த நாள் இதுவோ. பிரிந்த நான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் பெற்ற அந்த கொடுமைகளை எப்படி எடுத்துரைப்பே? எப்படி எடுத்துரைப்பேன்? பருவனியில் பட்ட துயரத்தில் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? அன்பிற்கு குருவான அறிவுக்கு பொருளான அன்பிற்கு குருவான அறிவுக்கு பொருளான நண்பனே முனையன்றி நான் பட்ட துயரத்தை எப்படி எடுத்துரைப்பே? வரும் வழியில் பட்ட துயரத்தில் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? எடுத்துரைப்பேன், எடுத்துரைப்பேன்.
மறுமுறையும் காண முடியாது என்று தத்தளித்துக் கொண்டிருத்தேன். கண்டுவிட்டேன். மீண்டும் அயோத்தி மாநகரம் செல்லுங்கள். எனக்கு செய்யும் பணிவிடைகளை எல்லாம் அந்த விஸ்வாமித்திற்கு செய்தால் போலியா. உங்களை காணவில்லை என்று என் வாழ்நாள் முழுவதெல்லாம் ஐந்து தெரிந்து என் கண்களெல்லாம் பஞ்செழுதுபட்டு கால்களெல்லாம் ஒய்துபட்டியா. ஆகையால் ஒரு கணமங்களை விட்டு பிரிய மாட்டேன், அரசே பிரிய மாட்டேன். மயானத்திலே பிணத்தின் மேல் புடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ்ந்து வருகிறேன். அதை தாங்கள் உண்டு அந்த தோஷத்தை அடைய வேண்டாம் என்றுதான் சொன்னேன். ஐயா, அந்த சாஸ்திரம் முறையோடு செய்துவிட்டால் ஏதோ தோஷமில்லை ஐயா. எப்படி? அது அரிசியை எடுத்து காராம்பசுக்கு இட்டு அதற்கு மிச்சத்தை ஓடும் கங்கையை அரிசி எடுத்து சாப்பிட்டா ஏதோ தோஷமில்லை ஐயா. ஆகையால் ஒரு கடமங்களை விட்டு பிரிய மாட்டேன் ஐயா. முடித்தவர்கள் ஆசை பறி போனவர்கள் நீட்டி படுத்தவர்கள் நெடுமூச்சு விட்டவர்கள் கோட்டை தகர்ந்து இங்கே கூடுவிட்டு போன பின்பு கூட்டமோ கூடி வரும், கூக்குரலும் வந்து சேரும், 8 கால் நடந்து வரும், 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதருக்கு நேத்திரம தெரியாது, பார்வையோ தெரியாது. 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதருக்கு நேற்று வரை தெரியாது, பார்வையும் கிடையாது. கொண்டு வரும் குழமை வரும், கோவில் தன் பேரு வரும், கொண்டு வரும் குழமை வரும், கோவில் தன் பேரு வரும், சட்டியில தீயும் வரும், சட்டியில தீயும் வரும், தாதீசனம் கூட வரும், 8 கால் நடந்து வரும், கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதருக்கு நேத்திரம தெரியாது, பார்வைய கிடையா. பெட்டியில பணம் இருந்தால் பூமிகாலி நிலம் இருந்தால், பணம் இருந்தால் பூமி காலிலும் இருந்தால், பிள்ளையற்ற மனிதருக்கு கொல்லி வைக்க ஆளு வரும், பிள்ளையற்ற மனிதருக்கு கொல்லி வைக்க ஆளு வரும், பஞ்சனையில் படுத்தவர்க்கு பச்சோலை தட்டி வரும், பஞ்சனையில் படுத்தவர்க்கு பச்சை போல் வரும், கட்டை முட்டை பொறுக்கி இங்கே சுட்டரிக்க காத்திருக்கும், நட்டை முட்டை எடுத்து வந்து சுட்டரிக்க காத்திருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும், மனிதருக்கும் சமரசம் மூலமும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் புலாவும் இடமே. ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் வேதமில்லாது, ஜாதியில் கீழோருந்தும் ஜாதியில் மேலோரெழுதோ வேதமில்லாது, எல்லோரும் முடிவில் கொள்ளையில் கொடுமாறியே கொள்ளையில் கொடுமாறியே உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. ஆண்டி இங்கே அரசனு எங்கே, ஆண்டி இங்கே அரசனோ எங்கே,
சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் புலாவும் இடமே